சரி சர்வீஸ்க்காக போயிருந்தப்ப ரேபிடோ புக் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு பர்சன் வந்திருந்தாங்க. நான் அவங்க கூட டிராவல் பண்ணி கஸ்டமர் பிளேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கிறப்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு. நான் அவரை டைரக்டா இன்வைட் பண்ணாம மாஸ்டர் அப்பப்போ ஒவ்வொரு செஷன்ல ஒவ்வொரு ட்ரிக் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த டைப்ல அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்வைட் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா அவர் வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு அவருக்கு நம்ம பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி எதுவுமே அட்டன் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் அட்டன் பண்ணி எனக்கு கீழே ஒரு பெரிய லீடர் அவர் கீழே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 பீப்புள்ஸ்க்கு மேல அவர் மூலியமா ஜாயின் பண்ணாங்க. அவரோட டீம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் அவர் தான் அச்சீவ் பண்ணாரு என்னோட டீம்ல பெரிய லெவல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கூட இன்னும் க்ளோஸ் ஆகுறப்பதான் தெரிஞ்சிச்சு அவரோட ஃப்ரெண்டே ஆல்ரெடி சேம் என்னோட கம்பெனியை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவரும் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. நான் அந்த இன்வைட் பண்ண மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஸோ அந்த விஷயங்களை வச்சு இன்வைட் பண்ணதுனால அவரோட ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணாம என் கூட ஜாயின் பண்ணாரு. ஸோ நம்ம இன்விடேஷன் சரியா பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு பெரிய லெவல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்த நாலேஜுமே ப்ராடக்ட் நாலேஜ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இது எல்லாமே இல்லைன்னாலும் நம்மளுக்கு கீழே லீடர்ஸ் கிரியேட் ஆயிடுவாங்க. இன்விடேஷன்ற அந்த ஒரு விஷயம் நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னாலே மக்கள் நம்ம கூட வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. மீட்டிங்ஸ் பார்த்து அதுலேருந்து அவங்களுக்கு தேவையானது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் அவங்கள எப்படி சரியா இன்வைட் பண்றோம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்லையும் பார்த்துருப்போம். இன்விடேஷன் வந்து நெட்வொர்க்கிங்காக பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் வந்து ஒரு நபரை வந்து சரியான மரியாதை கொடுத்து இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம கூட அவங்க டிராவல் பண்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்விடேஷன் புக் ரீடிங். இந்த புக் ரீடிங்ல இருந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கிறோம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஒரே மாதிரியான இன்விடேஷன் வந்து எல்லாருக்குமே ஒத்து வராது. ஜாப் போறவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு மாதிரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இன்விடேஷன் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கு. ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இன்வைட் பண்றது, மற்றவங்க எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்றது அன்எக்செப்டடாவே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் சுப்ராஜ் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார் இன்விடேஷன் வந்து இன்னும் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய எப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டு இன்வைட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது அதனால கத்துக்கிறதுக்காக வந்து தேங்க்யூ. ஏ ஷாம்லாமா சொல்லலாம். சார் இதுல வந்து இப்ப கம்பெனில வந்து டீம்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்க இங்க கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல உட்கார வைங்க, மத்ததெல்லாம் நாங்க பார்ப்போம். ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனேயே வந்து வெளியில போயிடுவாங்க. இது என்னன்னே புரியாது. அப்போ கேட்டபோது இதுவா, இது ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஆனா வந்து இங்க வந்து நம்ம எம்எம்ஜில இன்விடேஷன் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் தான் நான் பண்ணேன். ஓகே, சூப்பர். ராஜலட்சுமி சொல்லலாம். வணக்கம் மேடம். எனக்கு இன்வெர்ட்டிங் வந்து இத்தனை தடவை நான் பண்ணியிருக்கிறேன். பண்ணும்போது இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு சொல்லுவாங்க. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அவங்க வீட்டுல இருந்து கூப்பிடக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லாத மாதிரி செஞ்சிருவாங்க. யோசிப்பேன் எப்படிதான் அவ எப்படி கூப்பிட்டா வருவாங்க அப்படின்றத நிறைய தடவை யோசித்து பார்த்திருக்கேன். பட் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நான் சொல்லி பார்த்தாலும் எனக்கு புரியுது, நான் வரேன் இன்னைக்கு டைம் இல்லை, அவங்கவுங்க வேலையை முக்கியத்துவப்படுத்தி அவங்களோட இதை கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் இன்வெர்ட்டிங் இது வரைக்கும் நான் பண்றதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டல்லு தான். அது எப்படி இன்னும் நான் மோட்டிவேட்டா பண்ணணும்ன்றதை நான் கத்துக்க நான் வந்திருக்கிறேன். ஓகே, நம்ம புக் ரீடிங் பெறலாம். இன்னைக்கு இந்த புக்ல நம்ம பார்க்க போறது 2வது லெசன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி நினப்புல இருக்கணும் அப்படின்றத பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு வேட்டைக்கார மாதிரி போறது, எப்படியாவது உள்ள பிடிச்சி போடணும்னு போறது, எனக்கு தேவை நான் எப்படியாவது பண்ணணும், இப்படி தேவைன்னு அலையிறது, யாரு எங்க எப்படி எதுவுமே தெரியாது, டீம் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்லயே பண்றது. அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல்ல போய் முடியும். யாரையும் எதை பத்தியும் நினைக்காமல் இருக்கும்போது பிரச்சனையில போய் முடியும். தேவையில்லாம போய் அவங்கள தொல்லை பண்றது, பிச்சை எடுக்கிறது மாதிரி நான் அப்படின்ற மைண்ட் செட்டு முதல்ல மாத்தணும். ப்ளீஸ் எனக்காக ஒரு முறையாவது பாருங்க ப்ளீஸ். வேற வழி இல்லாம சொந்தக்காரங்களை துப்பாக்கி வச்சு ஐடி போடுறது, ஒரே ஒரு முறை பாருங்க அப்படின்னு கால இல்லாத குறையா கெஞ்சுறதும் நாம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு டார்கெட், அந்த லெவல் அச்சீவ் பண்ணணும். இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம இன்விடேஷன் பண்ற விதமே மாறிடும். அது ரொம்ப மோசமான விளைவு கொடுக்கும். 2வது, இந்த மார்க்கெட்ல பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அப்படியே ஏத்தி விட்டு பேசுறது, அதாவது ஹைப்பு கொடுத்து பேசுறது.
தேவைக்கு அதிகமா எக்கச்சக்கமா பேசுறது. இதுல சேர்ந்துட்டுன்னா உடனே BMW கார் வாங்கிடலாம், மாசம் 15 லட்சம் வர ஆரம்பிச்சிரும். ஒரு மனுஷன் ஒரு 500 ரூபாய் சம்பளத்துல அதிகமா கிடைச்சாலே போதும்னு இருப்பான். அவன்கிட்ட போய் நீ 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்க போற அப்படின்னு சொன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அங்கேயே கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து நீ தான் ஊர்ல பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன சாத்தியம்? பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு ஓடி போயிடுவான். எல்லாருக்கும் இதே மாதிரி பண்ணி பண்ணி கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம இன்வைட் பண்ணும்போது இவ்வளவு பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. சொன்ன விஷயத்துல நம்ம எல்லாம் பண்றோம், கெஞ்சுறது அல்லது நம்ம பயங்கர ஹைப் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றோமா, பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதை பத்தி சொல்லலாம். சொல்லுங்க ரூபன். சார் இப்போ இப்போ இந்த இதில் படிச்ச அத்தனை விஷயங்களையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், தப்பா பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்றதுனே தெரியாம கோடி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே கோடிக்கு போயிட்டோம்னாக்கா அவன் தெரிச்சு ஓடிடுவாங்க. அவங்க ஐடி போடல அப்படின்னா ஒருத்தரை வச்சு அவங்க ஃபேமிலியில ஐடி போட வச்சிருது. ஒருத்தரை பிடிச்சி அவங்களை எவ்வளவு ஜூஸ் உரிணுமோ உறிஞ்சிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு அப்புறம் கிளம்பி நெக்ஸ்ட் போயிடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கூட பேசிட்டு போது 20 லட்சம் 25 லட்சம் போட வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது வித்துட்டு போய் ரொம்ப உடல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சொல்லுங்க சுப்பராஜ். ஆமா சார். எஸ்மா சார், முன்னாடி பாத்தீங்கன்னா எம்என்ஜி வெளில வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இந்த லெவல் பண்ணணும், அந்த லெவல் பண்ணணும், இந்த லெவல் கடைசி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த லெவல் முடிக்கணும்னா இவ்வளவு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வைங்க, நீங்க லெவல் பண்ணலாம். லெவல் முடிஞ்சாலும் உடனே ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ராடக்ட் மூவ் ஆகிறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்துல இருக்கணும் எல்லாரையும் இத்தனை பேர் ஐடி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் பார்த்தா 2 நாள் வரேன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு அங்கே வேலை இருக்கு இங்கே வேலை இருக்குன்னு ஓடிடுவாங்க. அந்த பல்கா ப்ராடக்ட் வாங்க ப்ராடக்ட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி விஷயம் பாக்குறேன் முன்னாடி. இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எம்என்ஜி கத்துக்கிட்டோம். இன்விடேஷன் பண்றது மூலமா இன்விடேஷன் பண்ணது பதில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம பணம் தான் போட்டுட்டே இருப்போம், வந்தது ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி மாஸ்டர் சொன்னது எல்லாமே பண்ணிருக்கேன் மாஸ்டர். ஆனா வந்து நான் யாருக்குமே வந்து நீங்க கோடீஸ்வரன் இவ்வளவு சம்பாதிக்கலாம் நான் சொன்னது கிடையாது. ஆனா இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே சுத்தி 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 ஐடி போட்டுற வேண்டியது, கடைசியில எல்லாருக்கும் சேர்த்து ஒத்துலே வேலை செய்யணும். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் தான் புரியுது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இங்க வந்த பிறகு தான் புரியுது. இதே மாதிரிதான் என்னோட 3 லைனை கொண்டு அங்கதான் விட்டேன். இப்ப அங்கதான் இருக்காங்க. எல்லாமே பணம் போட்டு எல்லாருமே 2 லட்ச ரூபாய் கடன்ல இருக்காங்க. அடுத்து எப்படி இன்விடேஷன் பண்ணணும்னு யாருமே இறங்கி வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்ப இதெல்லாம் தப்புன்னு ஒரு கட்டத்து மேல தெரிஞ்ச பிறகு எனக்கு 9வது லைன்ல ஒரு சார் இருக்காங்க, அவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அப்படி பேசும்போதுதான் இது தப்பு, இப்படி எல்லாம் என்ன ஸ்கூலாமா நடத்துறீங்க, நீங்க இறங்கி பிசினஸ் எப்படி சொல்லி கொடுக்கறது, வருமானம் எப்படி பாக்குறது சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி அந்த முதல்ல 3 பேர் இது பண்ண விட சரி, அடுத்த தப்புங்கிறதுக்காக நான் அதை வந்து பண்ணவே இல்லை. இன்னை வரைக்கும் அந்த இது பண்ணல. இப்ப எம்ஜி வந்த பிறகு கரெக்டா வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு அசோசியேட் தான் இப்ப நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட என்னோட ஸ்பான்சர் வந்து என்னன்னு தெரியல, என்ன திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்க. நான் எதுக்குமே போகல. அப்ப போகும்போது சொல்லுவாங்க கெட்டிம் ரெகக்னைசேஷன் கெட்டிம் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க எந்தெந்த மாதிரி எல்லாத்தையுமே எனக்கு கீழே உள்ள லைன்ஸை பூரா எழுதி இவங்க இப்படி இப்படி இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது பண்ண மாட்டேன். நான் இறங்கி எந்த இதுவுமே நான் சொல்லி கொடுக்காம கரெக்டா பண்ணாம எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கெஞ்சதுக்கு எல்லாமே காரணம் நாலேஜ் எடுத்துக்காதனால நம்ம போய் எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அனுபவம் படிப்பு நம்ம இந்த எம்எம்ஜியில நம்ம கத்துக்கிறது போது நம்ம பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்லுவோம். தேங்க்யூ. புவனேஸ்வரி சொல்லலாம். அந்தந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காகவே சொல்லுவாங்க, இன்னைக்கு டே டார்கெட் இவ்வளவு ஐடியா எடுத்திருக்கணும், இந்த மந்த்துக்குள்ள நீங்க இவ்வளவு எடுத்திருக்கணும். இந்த டார்கெட்டுக்காகவே ஒரு பர்சன் பாக்குற மைண்ட் செட்டே சுத்தமா மாறி இருக்கு எனக்கு. ஐயோ இந்த டார்கெட் நம்ம முடிச்சுன்னு இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இன்விடேஷன்ங்கிறதே வந்து மறந்துட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த இவ்வளவு நாள் இவ்வளவு ஐடியா எடுத்துடணும், இந்த டார்கெட்டை முடிக்கணும், இந்த ரிப்போர்ட்டுக்காகவே ஐடியா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் செட்டே இருந்துச்சு. அப்படி வந்து நெட்வொர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா பயம் இருக்கும், ஐயோ பண்ணலங்கிற அந்த விக்ஸ்லயே அடுத்த நாள் வேலை செய்ய முடியாம போயிடும். ஆனா இப்ப அது எதுவுமே இல்லை. ஓகே ஒரு பர்சனை பாக்குறோம், அவங்க ஹெல்ப் பண்ணும், அது அந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படியே அந்த டார்கெட் ஐயோ இந்த மாசம் எதுவுமே முடிக்கலாம், அந்த குழப்பத்திலே இருக்கும், அந்த பயமே இருக்கும், அதுலயே வேலை செய்ய முடியாம டார்கெட்னு அந்த டார்கெட் நோக்கியே வேலை செஞ்சிருவோம். அது இல்லாம இதை பண்ணா போதும், இதை செஞ்சா போதும், நீங்க வந்துருங்க, அப்படி வந்து ரொம்ப மோசமா இன்விடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுவுமே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எம்எம்ஜி கத்துக்கிட்டு பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. கிரேட்மா. நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டவுன்லைன் பிசினஸ் எல்லாரும் கூட்டு வரோம். நம்ம லாங் டேர்ம் காலம் ஃபுல்லா நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லி கூட்டு வரோம். சரி, அப்படி நம்ம லாங் டேர்மா கூப்பிடணும்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோமா? எப்படி இப்ப நம்ம குழந்தைய எப்படி வளர்ப்போமா? ஷார்ட்கட்டா கொடுத்து பைசா கொடுத்து ஏமாத்தி ஏதாவது நம்ம குழந்தைய நம்ம பிள்ளையில நம்ம குடும்பத்தை அப்படி வளர்ப்போமா? வளர்க்க மாட்டோம். அப்ப நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், காலங்காலமா நல்லா இருக்கணும், இது பிற எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பான வழியில போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைல ஏமாத்த மாட்டோம், நம்ம தப்பு செய்ய மாட்டோம்,
என்ன எதை இன்னும் நேர்மையா கலையில உழைச்சி எப்படி சம்பாதிக்க முடியும், என்ன பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன சின்னதா சொல்லி கொடுக்கும் இருக்கு. அது காலம் ஃபுல்லா நம்ம கூட இருக்கும், நம்மள எல்லாம் பார்த்து கூட இருக்கும். இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டை வெளியேந்து கூட்டு வரம, ஏமாத்தி கூட்டு வரம, இவங்களுக்குலாம் அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்குலாம் ஐடி போட்டுரு, பணத்தை போட்டுரு, ஐடி போட்டுரு, பணத்தை பண்ணிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அவங்களாம் பிள்ளைகள் கிடையாது, அவங்களாம் லாங் டேர்ம் கிடையாது. நீங்க காலம் ஃபுல்லா இவங்களாம் கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு இந்த பிசினஸ் பண்ணோம் பண்ணல, நாளைக்கு வேலைகள் வரும், எப்படி இருந்தாலும் நம்ம கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு அந்த நினைப்பெல்லாம் இல்ல. லாங் டேர்ம் திங்கிங் இல்லை இல்லையா? அதுதான் நம்ம இப்படி போய் சொல்றோம். நீங்க செய்யல, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஏன் நம்மளை ஏமாத்திட்டான், வட்டிக்கு கடத்த கொடுத்துட்டான், எல்லாம் எழுதிட்டான், தெரியுதா இல்லையா? அதே முதல்ல செய்யல. இது இப்படி செஞ்சு நீங்க ஜெயிச்சீங்கன்னா பரவாயில்ல, இப்படி செஞ்சு கடையில் தோந்தனா போறீங்க. அப்ப ஏன் பண்றீங்க அதெல்லாம்? டன் நம்ம டவுன்லைன் ப்ராஸ்பெக்ட் நம்ம குழந்தைங்க மாதிரி பாருங்க, எப்படி நம்ம குழந்தைங்களாம் லாங் டேர்ம் ஃபியூச்சர்ல காலத்துல நல்லா இருக்குன்னு நினைக்குமோ, அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர், நம்ம டீம், நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாரும் அதே மாதிரி லாங் டேர்ம்ல நல்லா இருக்கணும், லாங் டேர்ம் கிட்ட போகணும். அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தாலே இன்விடேஷன் மைண்ட் செட் இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். என்ன சொன்னாலும் போய் சொல்லி, நிறைய போய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடும். காலம் ஃபுல்லா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டான். அப்புறம் என்னத்த ஹீரோனா சரி அவன மேல மதிப்பு மரியாதை வராது. நீ என்னெல்லாம் ஏமாத்தினா தானடா அப்படின்னு. அப்படி வாங்கணுமா? மண்டில கொட்டுன்னு கொட்டி பேசாத பொய் சொல்லி ஏமாத்திராலே நீ அப்படின்னு போகும்போது எவ்வளவு கௌரவமா பண்ணிட்டு, இந்த தேவைதானா, இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா? ஏன் அந்த பொய் சொல்லி அந்த ஏமாத்தி அந்த ஷார்ட்கட்ல போகணும்? ஒரே ஒருத்தருக்கு தெரியுங்களா, அந்த மலைக்கு மேல இருக்க சிலையில மூக்கு உடைஞ்சிருக்கு, அவன் அப்படின்னு சொல்றான். அப்ப மாத்தணும்னா எதுக்கு மாத்தணும், யாருக்கு தெரிய போகுதுங்கிறது பார்த்து தெரியாது. அந்த சிலை வடிச்சு எனக்கு தெரியுங்களா மூக்கு உடைஞ்சிருக்கு, யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அது நீ என்ன ஏமாத்தின உனக்கு தெரியுங்களா? மக்களுக்கு தெரியாது, ஆனா மக்களுக்கு பிறகு தெரியும். ஒரு பகல இருந்து பார்த்தா தெரிய வந்துடும். நம்ம இன்னொன்னு இன்விடேஷன் பண்றாங்க, சும்மா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு டார்கெட், இவ்வளவு இன்விடேஷன் பண்ணோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த இன்விடேஷனை சென்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான், அது ஒரு ஸ்கிரீன்ஷாட், இன்னைக்கு இந்த அட்டெண்டன்ஸ் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. பட் பண்ணாதவங்க என்ன பண்றாங்கன்னா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சார். இல்ல இது ரொம்ப கொடூரம், குரூப் பண்ணி ரிமூவ் பண்றது. அதெல்லாம் நம்ம அங்க சொல்லிக் கொடுக்க இப்போ எதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குங்க? எல்லாரும் இன்விடேஷன் படிச்சவங்க, இன்விடேஷன் ஜாயின் பண்ணாங்க, இன்விடேஷன் புக் வாங்காதவங்களும் எல்லாரும் எதுக்கு? எல்லாரும் பாருங்க, எம்எம்ஜில என்ன சொல்லி கொடுக்கும் தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு என்னைக்கு ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி படிங்க, என்னைக்கு புக் பண்ண படிங்க, படிக்கலனாலும் விடுங்க. சரியா? இப்படி லாங் டேர்ம் நீங்க என்ன கம்பெனி, என்ன ப்ராடக்ட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் நாளாகும். சார் உங்க வீடியோ 4 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. 3 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் சார். 3 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னா 3 வருஷம் செஞ்சு எல்லாத்தையும் கடத்த வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாம் நாசமாகி வெளியில தான் வந்திருக்கேன் அப்படிப்பாங்க. விட்டுருங்க. அது குரூப் ரிமூவ் பண்றது, தூக்கி வருது, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். அவனா லெப்ட் ஆகி போட்டோம், போ என்னைக்கு போனோம், போ இருக்குன்னா இருக்கு. உங்களுக்கு இப்ப இது சொல்றது எப்படி தெரியுமா? இன்விடேஷன், நான் ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உடனே போய் இப்போ கொடுத்து கல்யாணம் முடிக்கா அப்படி கேட்டேன். அவன் கல்யாணம் முடிக்கணும், உடனே ரிமூவ் பண்ணி விட்டான். டேய் பரதேசி, அப்படி பார்த்தோன்னே யாரும் கல்யாணம் பண்ணாங்களா? யாரு, உன் ஊர் பேர் என்ன, நீ உன் குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன சம்பளம் வாங்குதா, உன் கூட வாழலாமா, டிராவல் பண்ணலாமா, தெரிய வேண்டாமா? இல்ல அப்படி தெரிஞ்சுதான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். யாரு கூடயும் நான் கொடுத்தோன்னே ஜாயின் பண்ணும், இல்லைன்னா குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். இல்ல நம்ம பிசினஸ் பண்றது அப்படித்தானே? நீங்க எல்லாரும் ரோட்ல தெருவுல கடை போட்டா வைக்கிறீங்க, எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் எவனா வாங்கினா சரி வித்தா அப்படியே போறோம் இல்லையா? இது ஒரு ஃபேமிலி, ஒரு டிராவல். நம்ம நெட் மார்க்கெட்டிங்ல சொல்லி கொடுக்குறதே என்ன அர்த்தம்? இது வெறும் சம்பாத்தியம் பண்ணதுக்கு இல்ல, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, ஒரு பெரிய டீம் உருவாக்குறது, எவ்வளவு பெரிய ஃபேமிலியை உருவாக்குறது. இன்னைக்கு தமிழ்நாடு போனா எந்த ஊருக்கு எங்க பண்ணலாம், தங்கலாம், சாப்பிடலாம், நமக்கு மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட டீம் நம்ம ஃபுல்லா தமிழ்நாட்டுல உருவாக்கியிருக்கோம். இப்போ ஒன்னு சொல்லுங்க, அண்ணன் தம்பி கூட பழகிற மாதிரி கூட நீங்க உங்க டீம்ல பழக முடியுமா? அவன் அண்ணன் தம்பி டீம்ல பழகிற மாதிரி பழக முடியுமா? இன்னைக்கு டீம்ல நீங்க எவ்வளவு சொந்த பந்தமா இருக்கீங்க, அது மாதிரி அண்ணன் தம்பி கூட இருக்க முடியுதா? அப்படி ஒரு சொந்த பந்தத்தை உருவாக்குற டீம் இது. அப்போ அதை இப்படி கெட்ட எண்ணத்திலையும் தப்புலையும் பொய் சொல்லியும் இந்த மாதிரி எடுத்தான் கவுத்தானு இப்படி உருவாக்குனா அந்த டீம் எப்படி போய் நிலைக்கும்? அமுதவள்ளி, நீங்க ஷேர் பண்ணலாம். வந்து 2 இது இருக்கு. ஆனா உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ உங்க கீழே டீம் இருக்கு. இப்ப மேடம் சொன்ன மாதிரி நீங்க கெட்டி மைண்ட்ல உங்க கீழே டீம் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்கனைசேஷன் டீம் இருக்கு. ஆனா பர்சனல் டீம்னு ஒண்ணு வேணும். அதுல வந்து நீங்க பர்சனல் வழி ஒரு 2500 பண்ணாதான் உங்களுக்கு இந்த இன்கம் வரும்ன்றதை சொல்ல மாட்டாங்க. அதை அப்படியே மறைச்சிட்டு இந்த டீம் இருக்கு, நீங்க பண்ணீங்கன்னா வந்துரும்னு சொல்லுவாங்க. நம்ம டீம் இருக்கே, நம்ம பண்ணிடலான்னு பண்ணிட்டோம்னா அந்த டீம் இருக்கிறது மொத்தம் மேல போயிடும். நடுவுல நமக்கு ஒண்ணுமே வராது. என்ன மேடம் வரலன்னா நீ பர்சனல் எதுவுமே பண்ணல. அப்ப சொல்லுவாங்க நீங்க பர்சனல் எதுவுமே பண்ணல அதனால வரல. இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் அதையே பண்ணிருக்க மாட்டேன்ல. பர்சனல் இல்லாம ஏன் நான் டீம் பண்ணணும் அப்படின்னு அப்ப கேள்வி கேட்டோம்னா அவ ஒண்ணு வெளியில போயிடு, இல்லைன்னா வந்து நீ வந்து நெகட்டிவா பேசுற, நீ வந்து டீமை கெடுக்கிறன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் கேள்வி மட்டும் கேட்கவே இது உண்மையை சொல்றதே கிடையாது. உண்மையை ரொம்ப இப்ப நம்ம அப்ஜெக்ஷன்லையும் சொல்லுவோம், நெகட்டிவ் சொல்லுங்க, மூஞ்சில தண்ணி அடிச்சு சொல்லுங்க, இப்படிலாம் இருக்கு உங்களுக்கு ஓகேவானு. இதுல இந்த மாதிரி செய்யும்போது இவங்க எல்லாம் நெஞ்சில மஞ்சாச்சோறு இல்லாத பயனாளி பசங்க. எப்படியாவது ஏமாத்தி ஆட்களை தூட்டு இந்த மாதிரி கட்டுற டீம் என்னைக்குமே உருப்படாது.
இதே மாதிரிதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த லெவல் வந்துட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு இவ்வளவு போனஸ் வந்துடும். என்னது ராயல்டி போனஸ், அந்த போனஸ், இந்த போனஸ் சொல்லலாம். அந்த உண்மையை சொல்ல மாட்டான். அவர் 2 சைடும் பேர் மேட்சிங் பண்ணி இவ்வளவு வந்தாதான் வரும்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க, நாங்க அப்படிதான் சொன்னோம் அப்படி எப்படி அப்படின்னு ஏன் அந்த பொய் புரட்டலாம், ஏன் இது செய்யணும் அப்படி இதுல அவனுக்கே சார் தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் சார் முதல் மந்த் 2.5 லட்சம் ரூபாய் வாங்கி போட வச்சாங்க. நான் வந்த புதுசுல 2 லட்சம் ரூபாய் வாங்கி போட வச்சாங்க. ஒரே ஒரு அதான் ஒரு பாயிண்ட்ல போயிடுச்சு இருந்தது. பர்சனல்ல ஒரு பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு. அதை பார்க்கல யாருமே, எனக்கும் அதை பத்தி தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா ஒரே ஒரு டப்பா ஃபார்முலா வாங்கியிருந்தா அது க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப 2 லட்சம் ரூபாய் போச்சு. நெக்ஸ்ட் மந்த் திருப்பி 2 லட்சம் ரூபாய் போட்டு உடனே அந்த காசை இதுல எடுத்துடலாம். நாங்க திருப்பியும் எங்க வீட்டுக்காரனால கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 5 பைசா வட்டிக்கு வாங்கி மறுபடியும் போட்டோம். ஏன்னா விட்டுருவோமேன்ட்டு போட்டா அடுத்து இதுவா போயிடுச்சு. அதுக்கப்புறம் போடவே இல்லை, அதுவும் போயிடுச்சு. அது வந்து ஆர்கனைசேஷன் நடக்காத போயிடுச்சு. ரெண்டையும் கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுக்கல. அப்போ அதுவும் போச்சு இதுவும் போச்சு. 5 லட்ச ரூபாய் கடன்ல 5 பைசா கடன்ல வந்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தானாவே நடந்துச்சு. ஆர்கனைசேஷன் இதுவும் கலந்து தானாவே நடந்துச்சு. 800 பாயிண்ட் 500ல முடி வந்து 800 பாயிண்ட்ல முடிஞ்சுது. அப்போ பட்ட கடன் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. இன்னும் என்னால அதுல இருந்து எந்திரிக்கவே முடியல. இன்னமும் எனக்கு தொடர்ந்து வந்துதான் இருக்கு. ஏன்னா எனக்கு இதை தவிர வேற வருமானம் கிடையாது. ஒரே வருமானத்தினால என்னால இன்னும் எந்திரிச்சு மூச்சு விட்டு வெளியே வர முடியல. அதனால அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொலகாரங்களை பாக்குற மாதிரி வெறுப்பு தான் வருது. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மள வந்து ரொம்ப இப்போ நான் போய் கேட்டேன்னா உனக்கு பேச தெரியல, கஸ்டமர் எடுக்க தெரியல, உனக்கு வந்து பண்ண தெரியல, நீ வந்து டெய்லர் வேலைக்கு போ அப்படிதான் பேசுறாங்களே தவிர என்னுடைய இது என்னன்னு தெரியல. நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட் தான், நான் வந்து டக்குனு பிரில்லியண்டா புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலுமே வந்து என்னோட கெப்பாசிட்டி வந்து அவங்க போடாம இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் என்னுடைய இது. தேங்க்யூ சார். அறிவுலன்னு சிரிச்சிட்டே இருக்காங்க. அறிவுலன்ட்டு இந்த தில்லல் கட்டிலாம் கிடையாது. அறிவுல 2 வார்த்தைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து நான் கவனிச்சுட்டே இருக்கேன். இந்த ட்ரெயின் இருந்தாலும் நீங்க என்ன பேசுறாங்க, நீங்க அப்ளை கூட சொல்லிடணும். ஆளெல்லாம் பிடிச்சவங்கள எதுக்குடா வரீங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னா இது தப்பு, இந்த லீடர் இதே லீடர் மாறுவார் அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு அதே மாறிட்டாரு. அப்படியே மாத்திட்டாரு. நேர்மையா போற விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்மகிட்ட அப்ளை எல்லாம் வருவாங்க, அப்பப்போ வருவாங்க. இதெல்லாம் போகணும், அந்த டோர் போகணும், அங்க போகணும்வாங்க. போலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. உங்களுக்கு வாங்குறது மட்டும் வேண்டாம், வேற எது வேணா சொல்லுங்க அப்படின்னு. டீம்ல அதேதான், வாங்கி குவாலிஃபிகேஷன் வந்துடாதீங்க. கரெக்டா நீங்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. இல்ல நம்ம நெட் மார்க்கெட்டிங் சேர்ந்தது வந்துட்டு நம்ம டீம் ஆரம்பிக்கணும், டீம் ரெடி பண்ணணும், டீம் மூலம் பிசினஸ் பண்ணணும், நம்ம பிசினஸ் எல்லா இடத்துலயும் நடக்கணும். அது மூலமா இன்கம் வரணும் இல்லையா? பாசிவ் இன்கம் தான் நெட் மார்க்கெட்டிங். நம்மளே கடை போட்டு நம்மளே வியாபாரம் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது நம்மளே வாங்கி வியாபாரம் போட்டு நம்மளே வாங்கிட்டோம்னா அதுக்கு மீனிங் இல்லையா வேற? ஓகே, நண்பா கவனமா இருங்க. இந்த மாதிரி இப்போ நீங்க ஏமாத்திட்டீங்க. இப்ப அமுதல் என்ன சொல்றாங்க, அந்த லீடரை பார்த்தா எப்படி இருக்கு, உலகாரனை பார்த்த மாதிரி இருக்கா? இப்படி ஒருத்தவங்க கூட நீங்க பிசினஸ் பண்ணி நடத்த முடியுமா? இப்படி ஒரு டீமை கொண்டுட்டு அவரு நடத்த முடியுமா? அவர் அந்த 2 நாள் தானே ஏமாத்த முடியும், 2 தடவை ஏமாத்த முடியும். இப்ப திரும்ப ஏமாத்த சொல்லுங்க பாப்போம். அமுதல் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானே, அதுக்கு மேல பண்ண முடியுமா? ஓகேவா, போலாம். ஷியாமலா நீங்க ஷேர் பண்ணலாம். மாஸ்டர் இப்ப இந்த டீம்ல இருந்து ரிமூவ் பண்றது என்னன்னா இன்ஆக்டிவா இருக்காங்க, அதனால அவங்களை ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் வந்து மந்த் எண்ட்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா டீம்ல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, நான் ரெகுலரா பர்ச்சேஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன், என்னையே டீம்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது இது என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியல. நான் சார் டீம்ல இருந்தாலும் எடுத்தாங்க, நம்ம பிசினஸ் பண்ணலாம் வாங்க, கம்பெனில இருந்து உங்களை எடுக்கல இல்ல, கம்பெனில நீங்க இருக்கீங்கல்ல, அதனால நம்ம பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டேன்னா. ஆனா வந்து இப்பதான் புரியுது ஏன் இந்த டீம்ல இருந்து வந்து எடுக்கக்கூடாது. டீம்ல இருந்தாதான் நடக்கிறது என்னன்றது தெரியும். டீமை விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப வந்து அவங்க டோட்டலா பிசினஸ் விட்டு வெளியில போயிட்டாங்க. திரும்பி அவங்களை என்னால எவ்வளவு சொல்லி கூட கொண்டு வரவே முடியல அவங்கள. சோ இது வந்து இங்க எம்எம்ஜி வந்த பிறகுதான் சில விஷயங்கள்லாம் புரியுது மாஸ்டர். இல்ல 2 விஷயம் இருக்கலாமா? நீங்க வந்து எல்லாரையும் இங்க அவ்வளவு 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் நான் தினம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் டெய்லி ஆக்டிவிட்டில இருக்காங்க. இல்ல வந்த புதுசுல எம்எம்ஜி ஆகி அப்படிம்பாங்க. சரி ஓகே, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம். அவங்க பொண்ணு பிரச்சனை இருக்கலாம், பொண்ணு லவ் மேட்டரா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கலாம், வீட்டுல பயங்கர சண்டையா இருக்கலாம், டைவர்ஸ் பிரச்சனை இருக்கலாம், என்னெல்லாம ஓடிட்டு இருக்கான் வீட்டுல. உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களுக்கு மட்டும் மாசம் மாசம் வாங்கிடுறேன் என்ன, அவன் என்ன பிரச்சனை செத்தாலும் சரி, அவன் வீட்டுல சாவா இருக்கலாம், அவன் வீட்டுல ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கலாம், யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கலாம், மன கஷ்டம் பட கஷ்டம், இதையாவது கடத்துல நொந்து போய் உட்காந்து விட்டு இருக்கலாம். அவன் இதெல்லாம் போயிட்டு இருப்பான். கொஞ்சம் டைம் கொடுங்க, வரட்டும். நீங்க உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண உடனே மாசம் மாசம் கொடுத்துருங்க. நீங்க என்ன நாசமா போ, என் பிவி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா தூக்கிடுவேன் குரூப்ல. அப்படியா? எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள் இல்லையா அது? கரெக்ட் தான் மாஸ்டர். ஆனா அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டு தான், அவங்க யாருமே வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் வந்து மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்தாங்க.
அவங்க அவங்க கூட டைரக்டா ஆர்டர் போட மாட்டாங்க. மாசம் எனக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்களே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கி மாசம் மாசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. விரும்பப்பட்டு தான் வாங்கினாங்க, அவங்கள ஃபோர்ஸ்லாம் யாரும் பண்ணல. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரே ரீசன், அவங்க சொன்னது டீமை விட்டு ஏன் என்ன எடுத்தீங்க அப்படின்ற அந்த ஒரே ரீசன் அவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க மேபி வந்து அவங்க பண்ண முடியாததுக்கு கூட இது ஒரு காரணமா இருக்கலாமோன்னு நான் இப்ப நினைக்கிறேன். அது தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, யார் என்ன சேலஞ்ச் இருப்பான் தெரியுமா? லெட் தம் கிவ் டைம், அவங்க வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எதா இருப்போகுது? நெக்ஸ்ட் சொல்லலாம். நந்தினி, நீங்க ஷேர் பண்ணலாம். சார், இப்போ இன்விடேஷன் வந்து ப்ராப்பரா வந்து யாருமே நான் இப்போ என்னோட இதுல பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ற ஒரு இதே ஃபாலோ பண்றதே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு கம்பல் பண்ணி உள்ள கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து சார் சொன்ன மாதிரி எந்த இடத்துலயுமே உண்மையை பேசியே கொண்டு வராததுனால நமக்கு ஒரு 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 லெவலுக்கு மேல அந்த நம்மளுடைய அசோசியேட்டோட நம்ம வந்து ஒரு கண்டினியூ பண்ணி வர முடியல. ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கும் இதா இருக்கும், அவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால கரெக்டான ஒரு லாங் டேர்ம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனது, நெட்வொர்க் ஆனது கரெக்டா கொண்டு போக முடியல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நந்தினி, நம்ம எம்எம்ஜில நீங்க எவ்வளவு நாள் கனெக்டட், எப்போ ஜாயின் பண்ணிருந்தீங்க, எத்தனை வருஷம்? நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு சார். ஊர்ல எத்தனை மாசம் நம்ம கனெக்ட் எல்லாம் இருப்போம்? இப்ப நான் லாஸ்டா இப்ப ஒரு 1 இயரா எந்த கனெக்ட்லயுமே இல்ல சார். அதுக்கு முன்னாடி வந்து அப்பப்ப வருவேன். இப்ப வந்து சுத்தமா எந்த கனெக்ட்மே இல்லாம 1 இயர் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் இப்பதான் சார் வந்திருக்கேன். எப்படி இப்போ நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கா? இப்படி அவங்க டீமை நடத்தி கொண்டு போக முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பர்சனலா எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கலாம், அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கலாம், என்ன இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நீங்க குடும்பத்து ஆட்கள் தானே, நம்ம ஃபேமிலி இல்லையா அவங்களாம்? நம்ம ஃபேமிலியில அண்ணன் தம்பில சண்டைனா 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சேரதான் செய்யறோம். என்ன இருந்தாலும் என் தம்பி, அண்ணன், என் தங்கச்சி உரம் விட்டு போதா, கடைசியில் நிக்காங்களா? அப்ப நம்ம நெட் மார்க்கெட்டிங் அப்படித்தானே, எனக்கு புள்ள இருக்கு. இது நம்ம உறவு அப்படித்தானே பார்க்கணும். இவங்க மட்டும் வெளியில உள்ள பணத்தை பிடிக்கிட்டு விட்டுறணும். நீ சுத்தி பணத்தை பிடிக்கிட்டு விட்டுனா அப்புறம் என்ன நடக்கும்? ஏன் அந்த பொறுமையா இருக்க முடியல? கலைவாணி, நீங்க ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐயந்துரை ரெடியா இருக்கு. முதல்ல என்னோட ஃபர்ஸ்ட் லைன், நான் முதல்ல உங்க வீடியோ தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படி பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு வீடியோல சொன்னீங்க, துட்டுக்கா உங்க பிள்ளைல கொண்டு விப்பீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டீங்க. அது எனக்கு அப்பதான் இது என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் தெரிஞ்சது. நான் அடுத்து என்னோட டீமை விட்டு நான் கொஞ்சம் விலகியே தான் இருந்தேன். என்னோட ஸ்பான்சர் இவங்களை விட்டு விலகியே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன வந்து கூப்பிட வந்தாங்க எல்லாருமே. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. வந்து கூப்பிட வந்தாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நான் யோசிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல என்ன டீமை விட்டு போச்சனது அவங்கதான், சத்தமே இல்லாம போச்சனது அவங்கதான். மறுபடியும் 2வது நானும் என்னோட ஹஸ்பண்டும் சரி வந்து கூப்பிட வந்தாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுதான் சொல்றாங்க, நான் வந்து பண வெறியன் தான், என்ன எத்தனை பேர் வெளியில திட்டுறாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி என்னோட அப்ளைன்ஸ் வந்து சொல்றாங்க. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, எம்சிவா முதல்ல இப்படி ஒண்ணு இது பண்ண வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு வெளியில கூட்டு வந்துட்டாங்க. மக்கள் வந்து என்ன விரும்புறாங்கன்னா, அதாவது டீம் கூட்டத்தை பாக்குறாங்க, ஆட்டுமந்த கூட்டம் மாதிரி கூட்டத்தை பாக்குறாங்க. அடுத்து நம்ம பணம் போறோம், இவ்வளவு கடன்ல இருக்கோம், அந்த யோசனை இல்ல. ஈவெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க, புது ட்ரெஸ். என்னோட டீம்ல ஒருத்தவங்க கிட்ட கேக்குறேன், நீ ஹெர்பலைஃப் எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்டா, நான் ஹாப்பினஸ்க்கு வந்தேன். இருக்க வேலையில விட்டுட்டு எல்லாரும் 3 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்காங்க, ஹாப்பினஸ் எப்படி வரும்? என்ன செய்ய, நான் அதான் யாருமே இது பண்ண முடியல. நான் அதான் ரைட்டு, எல்லாம் இப்ப ஒவ்வொரு திசையில நிக்குது, வருவாங்க. ஓகே, இல்லவா எல்லாரும் வந்து இந்த இது வாத்து மூட்டை என்ன சொல்லலாம், தங்க மூட்டை போடுற வார்த்தை வந்து அது கரெக்டா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம போற பாதை கஷ்டமான பாதை, ஜெம்எம்ஜில சொல்லி கொடுக்க பாதை ஈஸி இல்ல. ஏன்னா உண்மையாவும் நேர்மையாவும் கொஞ்சம் நாள் எடுக்கும் சப்ஸ்டிஸ் ஆகுதுக்கு. ஆனா காலம் ஃபுல்லா நிற்கும் போது தொட்ட இடம்லாம் பொண்ணாகும் போக போக. இங்க என்ன பண்ண தெரியுமா, வாத்தை அறுத்துட்டு உள்ள ஏதாவது 2 முட்டை இருக்கான்னு தேடுறது. அந்த அறுத்த நேரத்துல 2 முட்டை கிடைக்கும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. வாத்து முடிஞ்சா அடுத்து அந்த வாத்துக்கு முடிஞ்சு போய் உயிரே செத்து போச்சு. அப்படிதான் அங்க எல்லாரும் ஷார்ட்கட்ல அடிச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதுக்கான நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியும் கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போதுண்டா சாமி அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. இதை நம்ம மாதிரி இந்த மாதிரிலாம் எல்லாரும் இறங்கி உண்மையா நேர்மையா புனிதப்படுத்தினாதான் நமக்கு நெட் மார்க்கெட்டிங்ல மதிப்பு மரியாதை வரும். 2வது, நான் வந்து நார்த்ல பாக்கிறேன். மும்பைல இருக்கிறதுனால நான் இங்க பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க அந்த மாதிரி இல்ல. மும்பைலயும் சரி, நான் மத்த வடநாட்டிலயும் சரி, பேசி அவங்க அந்த 5000 10,000 வாங்கி தான் கூட்டு போறாங்களே தவிர இந்த மாதிரி கோழி அமுக்கின மாதிரி லட்சமா போட்டு அமுக்கி காலி பண்றது நான் இங்க எங்கேயும் பார்க்கவே இல்லை. இன்னொரு விஷயம், நான் இங்க பாத்தீங்கன்னா நீங்க வடநாட்டுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு ட்ரைனிங் எடுக்க தான் எல்லாரும் அலையறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நெட் மார்க்கெட்டிங்கே தப்பு, ஏமாத்து வேலை, டேய் பணம்லாம் போயிருடா, தாலி எடுத்து விட்டுருவானோட அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு துரிதமா பண்ணுனா, இது இங்க நம்ம நெட் மார்க்கெட்டிங் சரி தப்புன்னு சொல்றதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குங்க. நெட் மார்க்கெட்டிங் ஏமாத்து வேலை இல்லப்பா, இதெல்லாம் நல்லதா, இது ஒரு இண்டஸ்ட்ரி பான்னு சொல்லதுக்கே, ஏன்னா இவனை சுத்தி கழுத்துறது வச்சிருந்தனால ஃபுல்லா அப்படி இருக்கு.
வடநாட்டுல அதை படிக்கிறாங்க, இது எப்படி செய்யணும், இது என்ன மாதிரி செய்யணும். இந்த கேஸ் வந்து ரொம்ப குறை நாங்க பாக்குறது. அவங்க மிஞ்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அது நெடுமாடி தப்பா பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அலைஞ்சு ஒண்ணுமே நடக்காது, வாழ காலமா வேஸ்டா போயிரும், இல்ல சம்பாதிக்க முடியாது, அப்படிதான் தப்பா பேசணும் தவிர இந்த மாதிரி பணத்தை பிடிக்கிட்டு விடுற மாதிரி இல்ல. அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஒரு கோஷ்டி அப்படியே இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ள போய் எவன்ட்டையாவது பணம் வந்துட்டு ரிட்டர்மெண்ட் பணம் வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸா இருக்காங்க, புருஷன் சேர்த்து போயிட்டான், பணம் வந்து நேரா போய் அமைக்கி கோலி அமுக்கிற மாதிரி அமைக்கி விட்டுறது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படி திணறி வளர்ப்பு. சார் வெளியே சொல்லிடாதீங்க சார், சரி ஒன்னும் சொல்லல, ஓகே கூலா இருக்கு. எவ்வளவு நாள் இந்த கதை ஓடும்? அது மாதிரி இந்த மாதிரி பாவம் பண்ணி சம்பாதிக்கிற பணத்துல அவங்க நல்லா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க சார். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாதப்ப ஆர்எம்பின்னு ஒரு கம்பெனி ஒன்று ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெண்டு மூலியமா இருந்துச்சு சார். என்னன்னே தெரியல, இவ்வளவு கட்டு இவ்வளவு வரும்னாங்க, என்ன ப்ராடக்ட்னு தெரியல, ஒன்றும் தெரியல. அதை பார்த்தா இந்த 1000 ரூபா கூட இருக்க அந்த பிளேசர் ஒன்று, இந்த கேஸ் டிவைஸ்ன்னு சொல்லி ஒரு 2-3 கொடுத்தாங்க. அது கொடுத்தது இல்லாம எப்படி பண்ணணும்னு சொல்லி தரல. அதுக்கு அடுத்ததை பார்த்தா எனக்கு என்னோட ஃப்ரெண்டை வந்து உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம போய் என்ன இதுன்னு கூட சொல்ல கூட இல்லை, நீ பண்ணுமா நான் பாத்துக்கலாம், நீ பண்ணுமா 5000 ரூபா போடுமா பாத்துக்கலாம். அந்த பொண்ணு ஏமாந்து போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டேமேஜ் ஆகி போச்சு. நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே இல்லைங்க சார். எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க பிரச்சனை என்ன, அது எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிசினஸ் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதே மாதிரி நீங்க அந்த 10க்கு 10 இன்விடேஷன்லயே சொல்லியிருப்பீங்க, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்விடேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த இன்விடேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூமா. இது என்னத்தை பண்ணாலும் சரி நைட்ல நிம்மதியா தூங்கணும் இல்லையா? இன்னைக்கு அவனை ஏமாத்திட்டேன், இவனை ஏமாத்திட்டேன், எவன் வந்து தட்டுவானு தெரியல, இவனை போய் சொல்லி ஏமாத்தினா நாளைக்கு வந்து சட்டை பிடிப்பானே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. அமுதலி சீக்கிரம் சொல்லுங்க, முருகன் சொல்லுங்க, அமுதலி சொல்லுங்களா சீக்கிரம். சார் நாங்க உண்மையை அங்க சொல்லிடுறதுனாலதான் சார் எங்களை டீம் விட்டு வெளியே எடுக்கணும்னு அவங்க இது பண்ற காரணமே. இப்போ ஒரு பொண்ணு அழுவுது, டீம் விட்டு எடுத்துருவேன், பிபி பண்ணா எடுத்துருவேன்னு சொல்றாங்களே, டீம் விட்டு எடுத்துருவாங்களா? கம்பெனி விட்டுலாம் எடுக்க முடியாது, டீம் விட்டு வேணா எடுக்கலாம், கம்பெனி விட்டு எடுக்க முடியாது, கம்பெனி நம்ம தனியா கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு, வாலியும் பொருளும் பண்ண வேணாம்னு சொல்லுது அப்படின்னு. அதுவே இப்போ வந்து ஒரு இதுவாகுதுங்க. there is no doubt, நம்ம கஷ்டப்பட்டு நிறைய பேரை பார்த்து நிறைய ப்ராஸ்பெக்டிங் பண்ணி நிறைய பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், அதுல தப்பே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கரெக்டா அப்படிதான் செய்யணும். ஆனா பாயிண்ட் என்ன, அதுக்காக ஏமாத்துறதும் பொய் சொல்றதும் இப்படி இது பண்றதா தப்புன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் போலாம். முருகன் சொல்றீங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரகுராமன் தான் நம்ம லீடர். அவரு எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்த சொன்னாரு, இந்த இன்வெஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம், யார் பேசினாலும் சிங்கிள் ஐடி தான் கரெக்ட், 5000 அவங்க புரிய வச்சே பண்ணுங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு ரைட் லெஃப்ட் நீங்க பொறுப்பெடுத்து பாருங்க அப்படிங்கிறத அவரு எனக்கு கைட் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு மேல ஒருத்தர் கார்த்திகாசன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அது கேட்கல. அவர் ஒரு சைடு பாத்தீங்கன்னா அது பண்ணுவாரு, ஒரு ஆள் லேண்ட் விக்கெட்ஸ் போட வச்சாரு, பொசிஷன். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப ஆள் இல்ல, வெளியில போயிட்டாரு. அவரு போயிட்டாரு, அவர் கூட இருந்து யாரும் ஒரு ஆள் இல்லை. ஆனா வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு தான் கடவுள் மாதிரி பேசுவாங்க. ஒரு சால்வ் போட்டா 1 லட்சம் வாங்கிடுவாரு. ஒரு ரிட்டையர் எஸ்ஐ ஒருத்தர் இருந்தாரு பாவம், அவர் ஒவ்வொரு தடவையும் சால்வ் போட்டு 1 லட்சம் வாங்கிடுவாரு. அது வேணா அப்பயே அண்ணன் வந்து சொன்னாரு பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவரு கேட்கல. கடைசியா பாத்தீங்கன்னா டோட்டலா டீமே வெளியே போட்டு அவங்க வந்து வேற ஒரு டீம் போயிட்டாங்க. அப்படியே ரகுராமனோட பேரல் டீம் போயிட்டாங்க. இல்ல போய் வந்து ரொம்ப நாள் ஓடாது, என்னைக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஓடாது. ஓகே அதுதான் நமக்கு இங்க ராஜ்குமாரன் ரகுராமன் 2 பேரும் சொல்லி கொடுத்தது அதுதான், ரைட் லெஃப்ட் அதேதான். அதனால டூப்ளிகேஷன் தான் நீங்க இன்னைக்கு அதே டீம்ல இருக்கீங்களா? நீங்க ஆமா, நான் அந்த டீம்ல தான் இருக்கேன். புரியுதா? உண்மையா நேர்மையா கரெக்டா போங்க அப்படின்னு சொல்லி டீம் என்னைக்குமே இருக்கும். நாளைக்கு நம்ம பிசினஸ் பண்ண ஆகும், நம்ம கூட இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பண்றது அதோட காலி. இவங்களுக்கு புரியல, இவங்களை பார்த்தா நான் ஏமாத்துக்காரங்க மாதிரி தெரியல, இவங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உண்மை என்னன்னு தெரியாம, வாழ்க்கை என்னன்னு தெரியாம, பாவம் இப்படி வீட்டுல பூச்சி மாதிரி போய் மாட்டிட்டு சாக போறாங்களே, அப்படிதான் பாவமா தான் இருக்கு இவங்களை பார்த்து. ஏன்னா அண்ணன் ஒரு தடவை கேட்பாருனா, நம்ம ஒரு எத்தனை பொசிஷன் முடிச்சாலுமே ஃபர்ஸ்ட் அவர் கேட்கற கேள்வி டீம் தானே அப்படின்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணல அப்படின்றாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேண்டாம் அப்படின்றாரு. பொசிஷன் எல்லாம் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் கூட பார்க்கலாம், ஆனா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுலாம் நீங்களே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். தேங்க்யூ. கிரேட், தேங்க்யூ. குணேஸ்வரி சொல்லுங்க, தென் ஷாம்பா ரெடி. லாஸ்ட் 4 minutes. 10/10 இன்விடேஷன் பார்த்தப்ப ஓகேடா, இதை பார்த்துட்டு போய் நம்ம வெளியே வந்து 10க்கு 10 கொடுத்துடலாம் இன்விடேஷன், இதுக்கப்புறம் நம்ம கவலையே இல்லை. அந்த இன்விடேஷன் ட்ரைனிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு மோசமா நம்ம இருந்திருக்கிறோம், எவ்வளவு தப்பா இருந்திருக்கிறோம். இவங்க அமுதொலி மேடம் சொன்ன மாதிரிதான், நம்ம கரெக்டா ஓகே நம்மளுக்கு இதுதான் டீம், இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போயிட்டு பண்ணிட்டு இருப்போம். நம்மளால வந்து சைட்ல காட்ட முடியாம போயிடும். அப்ப வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அங்க போய் நம்ம தினமும் தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அன்னைக்கு வந்து கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, நீங்க சைட்ல பாக்கலன்ட்டு. ஏன்டா இன்கம் வரல, ஏன்டா டீம் க்ரோத் வரலன்னு கேக்குற அன்னைக்கு நீங்க அன்னைக்கு பாக்கல, நான் அன்னைக்கே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க தான் கவனிக்கல. அதை 2 அடி சேர்த்து அடிச்சு சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை சின்னதா ஒரு லைட்டா ஒரு ஓரத்துல சொல்லிட்டு இப்படி அந்த மாதிரி அடி வாங்குறப்ப அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்விடேஷன் இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணணும், இதை செய்யுங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்னைக்கு நம்ம போய் கேட்கறோமோ அன்னைக்கு நீங்க அன்னைக்கு அதை விட்டுட்டீங்க அப்படிங்கறதுதான் வந்து ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. அப்ப அது வரைக்கும் இவங்க அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்று பாக்குற மாதிரிதான் பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஆனா இன்விடேஷன் அந்த 10/10 பார்த்ததுக்கு அப்புறம் மனசு அவ்வளவு, நீங்க சொன்னீங்க பாருங்க, நிம்மதியா தூங்குவீங்க. உண்மையாலுமே 10/10 இன்விடேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நிம்மதியான தூக்கமே வருது. இன்விடேஷன் மேல அந்த பயமே போச்சு சார். நான் எல்டிஎஸ்ல உங்ககிட்ட எப்படி பேசுறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்விடேஷன் நினைச்சு கதறி கதறி அழுந்தேன். ஆனா இப்ப அந்த பயம் எதுவுமே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது மனிதர்களை பார்த்து உறவுகளை சேர்த்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ரொம்ப தெளிவா நமக்கு பிசினஸ் வேண்டாதான் நிறைய இருப்பான், நம்மளுக்கு பிடிக்காத நிறைய இருப்பான். அந்த இண்டஸ்ட்ரி பிடிக்காது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு யார் தெரியுமா அவங்க மட்டும் வாங்க, மத்தவங்க கிளம்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து என் பிசினஸ்லாம் நீ கொடுத்து என் வாழ்க்கைலாம் காப்பாற்ற வேண்டாம், உனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லி போவோம், இல்லைன்னா நீ அப்படியே இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை, ஃப்ரெண்டா இருப்போம். கரெக்டுமா? சூப்பர் சார். சொல்லுங்க நெக்ஸ்ட் சாம்லா சார். சார் எனக்கு ஒருத்தர் வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு தான் வந்தாங்க அவங்களுக்கு ஹெல்த்துக்காக. அவர் வந்து கஸ்டம்ஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி கூட அவர்கிட்ட பேச முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்காம பேச கூட முடியாது அவர்கிட்ட. ஆனா டீம்ல என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய கான்ட்ராக்ட் கிடைச்ச உடனே அவர் மாசம் அவர் வந்து ஒரு 500 PV 600 700 PV பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அவர் பண்ண வச்சுட்டு கடைசியில இப்ப பார்த்தா அவர் வந்து டீம்ல சும்மா குட் மார்னிங் மெசேஜ் போட்டா கூட அவர் வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறாரு. டீமை இதை விட்டு பிசினஸ் விட்டு அவர் போயிட்டாரு. இந்த மாதிரி டீம்ல பண்ணி விட்டாங்க. அந்த இதுவே போயிடுச்சு எனக்கு, அந்த கான்ட்ராக்டோட இதுவே குட்னஸே போயிடுச்சு எனக்கு. அதனால இனிமே டீம்ல வந்து யாருக்கும் ஒருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல இப்போ நம்ம எம்எம்ஜில சொல்லி கொடுக்குறது என்னது அப்படின்னா, நீங்க இங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் கம்பெனி டிபெண்ட் பண்ணாதீங்க, லீடரை டிபெண்ட் பண்ணாதீங்க, கம்பெனி பிஎம் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓரளவு நீங்க தேத்தி எல்லாம் செட் பண்ணி கொண்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு. அதுக்கப்புறம் கம்பெனியில் கூட்டு போங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியாது. உங்க லீடர் நம்பி ஓடி போறாம, பிஎம்ல பார்த்த உடனே ஓடி போயிடாது, கம்பெனி பேரை கேட்டா ஓடி போயிடும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்பானை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, அதுக்கப்புறம் கம்பெனில கொடுங்க. அவங்க வடிவமைக்கிறது வைக்கிறது இன்னும் டீட்டெயில் கொடுக்கட்டும். அதான் நம்ம சொல்றது. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து லீடரை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நம்ம எமோஜில அதான் மெயினா நம்ம படிக்கிறோம். ரேவதி சொல்லுங்க. தேங்க்யூ. மேம் சொன்ன மாதிரி சார், மேம் சொன்ன மாதிரி அதாவது ஒரு பெரிய ஆளு லம்கா கிடைச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்க கிட்ட இவ்வளவு பிவி வாங்கினோம் அப்படிதான் சார் யோசிக்கிறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் சார் யோசிக்கிறாங்க. பாவமா அவங்கள பாவம், அவங்க வந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிருவாங்க, அந்த பிசினஸ் எல்லாம் போயிருவாங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்க தனக்கிலே குழி தோண்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. அதான் பாவம். தென்மா சந்திரா சொல்லுங்க. ஒன்னு லாஸ்ட் சார், கம்பெனி ரீஃபண்ட்னு ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு எம்எம்ஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். இல்லைன்னா நம்பி போட்டு பீரோக்கு மேலையும் கட்டில் கடையிலையும் ஒழிச்சு வச்சுருக்க நான் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பேன். இப்ப அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லை சார். ஓகேமா, பேசல. ஒன்னே ஒண்ணுதான், இன்விடேஷன் பண்ணுங்க. இன்விடேஷன் பண்ணும்போது ஃபுல் பொறுப்போடு பண்ணுங்க. உண்மை என்ன, பொய் என்ன, நடக்கிறது என்ன எல்லாம் சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம நெட் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட், ஒரு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, இவ்வளவு அழகான இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாது. அது உண்மையா நேர்மை இருக்கும்போது நடக்கும். ரோஸ் வந்து நேத்து நாங்க ஒரு கடையில சாப்பிட்டுட்டு வெளியே வரோம், பல்லு குத்துறதுக்கு ஒரு நான் சொன்னா வாங்கிட்டோம் அப்படின்னு. அவ போய் வாங்குறா. அந்த தமிழ் கருத்துட்டாரு, என்ன இந்த வயசுல பல்லு குத்துற அப்படின்னாரு. அவருக்கு தேவையில்ல, பைசா வந்து உள்ளத்தையும் போட்டு படத்தை கொடுத்துட்டு பல்லு குத்து எடுத்துட்டு போலாம். ஆனா அவருக்கு அக்கறை, இவ்வளவு சின்ன குழந்தை இப்பவுமே பல்லு குத்துதால பல்லு என்னதுக்காகும் அப்படின்னு சொல்லி அவ எனக்கு வாங்கிட்டு தான் உங்களுக்கு தெரியாது. எனக்கு இது ஒரு சின்ன இன்சிடென்ட், ஆனா எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன குழந்தை வாங்குறது போது நீங்க பல்லு இப்பமே குத்தக்கூடாதுமா அப்படின்னு சொல்றதுக்கு தேவை கிடையாது. அவ்வளவு பிஸியா இருக்காரு, பைசா உள்ள போட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம பண்ணல? இன்விடேஷன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அது பொறுப்போட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரைட்டா? யாருக்கெல்லாம் இன்விடேஷன் புக் வேணுமோ நீங்க சொல்லுங்க. இதை பத்தின கம்ப்ளீட் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்க டீமா கனெக்ட் பண்ணுங்க. ரைட்டா? நம்ம கல்ச்சர் இல்லாமா? ரேவதி எதுவும் சொல்றீங்களா? லாஸ்டா சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது நான் இவ்வளவு பேர் பேசினதையும் கேட்டேன், ஆனா இவ்வளவு மிஸ்டேக் நம்ம பண்ணல. அந்த மாதிரி அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணது கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்டேஷனை பார்க்க வைப்போம். அதுல வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்க கூட பில்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த பிரசன்டேஷனை அவங்க ஃபுல்லா பார்த்தும் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சும் இருக்க மாட்டாங்க. திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இல்ல இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல அந்த பிசினஸ் பிளான் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்ததுனால அவங்க அப்படியே போயிடுவாங்க. சோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ நம்ம பண்றது எல்லாமே ஆன்லைன்ன்றதுனால அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியல. இந்த அளவுக்கு மிஸ்டேக் இல்லைனாலும் ஒரு பர்ஃபெக்டா, இப்போ நீங்க கூட சொன்னீங்க, கம்பெனி கிட்டயோ இல்ல டீம் கிட்டயோ இல்ல நம்ம அப்ளைன் கிட்டயோ கொண்டு கொடுக்காம நம்ம பர்ஃபெக்டா இன்விடேஷனும் பண்ணணும். அதே மாதிரி அவங்களை கடைசி வரைக்கும் லைஃப் லாங் கொண்டு போகணும். அப்போ நமக்கு எல்லாமும் தெரியணும். அதே மாதிரி அவங்க மேல ஒரு கேரிங் இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட தாட்டு. சோ இங்க இருக்கிற அளவுக்கு நம்ம ப்ராப்ளம் கொடுக்கல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல நம்ம இதே மாதிரி கொடுக்க வேண்டியதா இருக்கும். சுயநலத்துக்காக அந்த பிவி பண்ணுங்க, இந்த மந்த் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் நம்ம பண்ணிடக்கூடாது யாரையும். சோ அந்த ஒரு விஷயம்
நான் நினைச்சு எம்எம்ஜில ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா லாஸ்டா வந்து இவ்வளவு பிவி பண்ணாதான் நீங்க குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துல நம்ம ஒருத்தவங்களை கம்பல் பண்றப்போ அவங்களும் அது 1000 ரூபாயா இருந்தானே 10,000 ரூபாயா இருந்தானே 1 லட்சமா இருந்தானே மனசு கஷ்டப்பட்டு தானே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பர்ஃபெக்டான லீடரா மாறணும் அப்படின்றதான் நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இங்க நிறைய விஷயம் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் கத்துக்க போறேங்க சார். தேங்க்யூ சார். கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ரேவிசனை திரும்ப ரிமைண்ட் பண்றேன், உங்களுக்கும் உங்க ப்ராஸ்பெக்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உண்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜூம் மீட்டிங் கூட்டு போறதோ அதை கூட்டு போறதோ அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இந்த விஷயம் தெரியுது இல்ல. அவங்க லட்சக்கணக்கில் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சொல்லி கொடுத்துதான் இதெல்லாம் நடக்கு. ஆனா இங்க உள்ள என்ன நடக்குது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் முடிய வெட்டி போட்டப்ப நெக்ஸ்ட் எவ்வளவுதான் போறது. எம்எம்ஜி கணக்கு 10க்கு 10. நீங்க எத்தனை பேரை பார்த்தீங்க அவ்வளவு உள்ள வரணும். ஒண்ணு அவன் சாவணும் அல்லது நான் சாவணும், அதுலதான் உள்ள வரணும். இதுக்கு உடையில வேற பேச்சே கிடையாது. நெக்ஸ்ட் எல்லாம் போக முடியாது, அப்படிலாம் போக முடியாது. உள்ள வந்தே அவனை நீ இன்னைக்கு இல்ல நாளைக்கு வா. அவன் இன்னைக்கு ஜாயின் பண்ணல அவ்வளவுதான், ஆனா என்னைக்காவது ஜாயின் பண்ணுவான். இங்க ஜாயின் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணும். அவனை நீ நெட்டு மாதிரி ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நான் வெயிட் பண்றேன். இதுதான் நம்ம முறை. அதை விட்டுட்டு இன்னைக்கு வேணா அவனை போ, அவன் இன்னொருத்தர் பிடி, ஆளுப்படி எவ்வளவு ஆளு பிடிப்பீங்க நீங்க? காண்பா கல்ச்சர் போலாம். சொல்லுங்களா சார்? இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லியும் குட் மார்னிங் போடக்கூடாது. ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க சார். இது சாத்தியமா? இது ஓகே நம்ம செல்ஃப்காக ஓகே, பட் இது எப்படி சார்? எனக்கு புரியல. ஓகேவா? நீங்க புக்ல படிச்சீங்களா? எங்க படிச்சீங்க? இது என்னது சொல்லுங்க சார். இது குரூப்ல நடக்குது சார், அது நான் உங்ககிட்ட கேட்கிறேன். டெய்லியும் ஒரு வீடியோ சார், டெய்லியும் ஒரு வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, ஏதோ சம்திங், ஒரு 1/2 hour வீடியோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் அந்த மார்னிங் இது அந்த மாதிரி பண்றாங்க சார். இல்ல அதெல்லாம் எல்லா நாளும் எல்லா டைம் பாசிபிள் இல்ல. அது அவங்களுக்கு புரியணும். இப்போ எல்லாரும் கேமரா வாங்கினா பாதி பேர் வர முடியும், டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஓகே. பட் அது சொல்றதுதான், அது யார் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்களோ பண்ணணும். நம்ம 4 பிள்ளைல ஒரு பிள்ளை நல்லா இருக்கும், தூங்கும், படிக்காது, சேர்த்து கொண்டு போறோம்ல. அந்த மாதிரிதான் எப்பவுமே நான் நம்ம குழந்தை எப்படி வளர்க்குறோம் அந்த கணக்கு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி டெய்லி கொடுத்தாகணும் அப்படின்னு மிலிட்டரி மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபேமிலி. அது பார்த்தா பிசினஸ்க்கு வருவாங்க, அப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து மோட்டிவேட் ஆயிட்டு அந்த பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல அதை சென்ட் பண்றாங்க சார். இங்க 2 தான் தெரியுமா? அப்படி ஒருத்தர் வீடியோ கொடுக்காரு, பேசுறாரு அப்படின்னா அந்த கூட்டம் தன்னாலே வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். அவங்களே வந்து கொடுக்கணும். நம்ம பிடிச்சி ஜபர்தஸ்தா கேட்க கூடாது. இன்னைக்கு மீட்டிங் நடக்கு, 87 பேர் இருக்காங்க. மீட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல பாதி பேர் காணும், 30 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா முழுக்க நான் தான் பொறுப்பு. இந்த மீட்டிங் நடத்துறவங்க பொறுத்து கோச்சஸ் பொறுப்பு. ஏன்னா அவங்க உருப்படுற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க வீடியோ அனுப்புறீங்கன்னா அந்த வீட்டுல ஏதாவது உருப்படியா இருக்கணும், தலை சுத்தி போகணும். என்ன பயங்கரமான வீடியோ அப்படின்னு அவங்களா மின் வரணும். நீ இல்லைன்னா ஒரு போட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் சொல்லலாம். இது என்ன தரம்? நீங்க பவர்ஃபுல்லான வீடியோ கொடுங்க, பவர்ஃபுல்லான ட்ரைனிங் கொடுங்க, மக்கள் உங்களை சுத்தி வர வைங்க, உங்க டீம் மக்கள் வழி வந்து கேட்க வைங்க, என்ன பிசினஸ் எனக்கு சொல்லுங்க அப்படி கேட்க வைங்க. அது முழுக்க ட்ரெயினர், கோச்சஸ், லீடர் பொறுப்பு மட்டும்தான், மத்தவங்க மக்கள் பொறுப்பு கிடையாது. இப்படி பிடிச்சி வச்செல்லாம் சட்டி பிடிச்சலாம் வாங்க கூடாது. அது தப்பு சார். இந்த ரீட்டைல் அதாவது ரிசல்ட் எடுத்து வந்து அவங்கள வந்து உள்ள கம்பெனிக்குள்ள சேர்த்துலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஐடியா வந்து கரெக்டா? ரீட்டைல்னா நம்ம பொருள் உங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ண வச்சு அப்படியா? பொருள் அவங்களுக்கு கொடுத்து அதாவது அதுல வந்து அவங்க ரிசல்ட் எடுப்பாங்கல்ல, நல்லா இருக்குன்னு ரிசல்ட் எடுப்பாங்கல்ல. ஆமா. அது மூலமா அவங்கள கம்பெனிக்குள்ள வர வைக்கிறது வந்து ரைட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலும் சரி, ரிசல்ட் வராலும் சரி, கம்பெனி உள்ள வரணும், கம்பெனி உள்ள வர வைக்கணும். இது நான் சொல்றது சரியா தப்பான நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரல, அது 100க்கு 100 உண்மை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வராது. இப்ப நீங்க குழந்தை இல்லாத பாக்கியம் மருந்து கொடுக்காங்க, நீங்க உங்க கம்பெனில குழந்தை இல்ல பாக்கியம் கொடுத்தா அவ்வளவு இருக்கு, குழந்தை இருக்கு லிஸ்ட் காட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய லிஸ்டே தரேன். இந்த மாதிரி 6 மாசமா சாப்பிட்டு லட்சமா பணம் போனது முக்கியம், எனக்கு குழந்தை உண்டாவே இல்லை சார் அப்படின்னு பெரிய கூட்டமே இருக்கு. நான் கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் 2 பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிசினஸ் வை, நீ டாக்டர் போனா கேரண்டி கொடுக்க முடியுமா? இந்த மருந்து சாப்பிட்டா ஓகே டன், நாளைக்கு உங்களுக்கு சரியாரும். டாக்டர் எவனாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது, எல்லாம் மேல காட்டி போடுவான். அப்ப ஒரு டாக்டரே மேல காட்டும் போது, எல்லாம் கடவுளை காட்டும் போது நம்ம யாரு? நம்ம ப்ராடக்ட் யாரு? அந்த அவங்களுக்கு கரெக்டா கொடுக்குமா நமக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, உங்க ப்ராடக்ட் வேலை செஞ்சாலும் சரி, ப்ராடக்ட் வேலை செய்யாலும் சரி, அவங்க பிசினஸ் எல்லாம் வரணும். உனக்கு இது வேலை செய்யல, இன்னும் மத்தவங்களுக்கு வேலை செய்யலாம், யாருக்குன்னா வேலை செய்யலாம். இதை சொல்லி புரிய வைக்க தெரிய தைரியம் இருக்கணும். நீங்க சொல்றது ப்ராடக்ட் கொடுத்து வரலாம், அது ஒரு முறை. ப்ராடக்ட் கொடுக்காமலும் ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் இல்லாமலும் கூட்டிட்டு வரணும். நீ கடை வச்சிருக்கா, இப்போ நிறைய பேர் சாராய கடை வச்சிருக்கான். அவன் என்ன தினமும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கான்? அவன் சாராயம் குடிக்க மாட்டான், அவனுக்கு சாராயம் பிடிக்காது. குடும்பத்தை அழிச்சு போடணும் அப்படின்னு. ஆனா ஊர்ல உள்ள அவ்வளவு குடும்பத்தை அழிப்பான். நான் சாராயம் குடிக்க மாட்டேன், எல்லாம் கொடுக்காம இருக்கா, வெளியே வாங்குறதுக்கு ஆல்ரெடியா இருக்கலாம். எனக்கு வியாபாரம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் இல்லாம இருக்கலாம். நான் போறது அடுத்த லெவல்.
சார் ரீட்டைல் பண்ணி நீங்க பிசினஸ் கொண்டு வரணும், ரீட்டைல் பண்ணாமலும் கொண்டு வரணும், உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கொண்டு வரணும், ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வேணும். எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு ஃபுல்லா எல்லாரும் உள்ள வேணும். 100க்கு 100 பேர் பிசினஸ் பண்ணணும், நெட் பண்ணி பண்ணணும். அதான் பாயிண்ட். கிளியராமா? இன்னைக்கு கல்ச்சர் பாயிண்ட் 47. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கும் உறவுகளுக்கும் காரணம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம். அந்த கண்டிஷனை உடைச்சு வர முடியாதனால பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ எந்த கண்டிஷனும் இல்லாம மனுஷனா பார்த்து கூட்டு போற அந்த விஷயங்கள்ல எம்எம்ஜின்னு இருப்பாங்க.